guys, how are you? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை நான் வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக உங்ககிட்ட வந்து பேசி ஃபர்ஸ்ட் ஐம் ரியலி சாரி ஃபார் நாட் அப்பியரிங். ஏன்னா நிறைய பர்சனல் திங்ஸ், அதுக்கப்புறமா ஒர்க் ப்ரெஷர் அதை எக்கச்சக்கமாக இருந்ததுனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். பட் எனக்கே ஒரு மைண்டில் ஒரு கில்ட் ஃபீல் வந்துட்டு, சரி இனிமேல் நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம வந்துட்டு நம்ம எப்படி இந்த சேனல் ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு போகணும், அந்த ஃபார்மேட்லேயே எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சரி ஃபஸ்ட்டு நம்ம ஆடி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி நான் கண்டினியூ பண்ணணும். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு எப்படி நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி இனிமேலும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஆடி மாதம், ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம சேனலில் சின்ன சின்ன கிளிப்பாக ஒரு ரத்ன சுருக்கமாக என்னென்ன சொல்லணுமோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். லைக் ஆடி மாதம்னா என்ன, ஆடி மாதத்துக்கு எதுக்கு ஸ்பெஷல், அதுக்கப்புறம் ஆடி பெருக்குன்னா என்ன, அண்ட் ஆடிப்பூரம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? எல்லாமே என்ன ஏதுன்னு வாங்க வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடி மாதம் பிறந்த கதை, அதை நம்ம பார்ப்போம். முன்னொரு காலத்தில் வந்து சிவன் அவர்கள் பார்வதியை பிரிஞ்சு ஒரு தியான நிலையில இருக்கும் போது, அதாவது பார்வதியும் வந்து அவங்க ஒரு தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டா சிவனை பிரிஞ்சு போயிருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தேவ மங்கை இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பேர் தான் ஆடி. அவங்க வந்து நம்ம சிவன் மேல அபிரமிதமான பாசத்தினாலையும் பக்தினாலையும் அவர் வந்து சிவனை வந்துட்டு ரொம்ப வந்து நம்ம அந்த பாசத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தினாலையும் என்ன பண்ணியிருக்காங்க, பார்வதி மாதிரி அவங்கள தன்னையே வந்து உருமாற்றி கொண்டு சிவன் பக்கத்துல போயிருக்காங்க. இதுல வந்து இன்னொரு குட்டி ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டோரியும் இருக்கு. ஒரு சர்ப்பமா சேஞ்ச் ஆகி போனாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு வெவ்வேறு விதமான உருமாற்றம் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்படி மாறி சிவன் கிட்ட போகும்பொழுது சிவன் வந்து தன்னுடைய நாவல ஒரு கசப்பு தன்மையை வந்து உணர்ந்திருக்காரு. ஸோ உணர்ந்துனே அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வந்து பக்கத்துல வந்திருக்கிறது நம்மளுடைய பார்வதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடும் கோபம் கொண்டு அவருடைய அந்த சூலாயுதத்தை எடுத்துட்டு நம்ம அந்த தேவமங்கையை வந்து கொல்ல போறாரு. ஸோ அந்த டைம்ல ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஃபயர், ஒரு நெருப்பு வந்து அந்த சூலாயுதத்துல இருந்து வந்து நம்ம தேவமங்கை ஆடி மேல பட்டு அவங்க தன்னிலை உணர்ந்து அவங்களுடைய தவறை உணர்ந்துட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாதிரி உங்க மேல உள்ள அபிரமிதமான பாசத்தினாலதான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்லி வேண்டும் பொழுது சிவன் அவர்கள், நீ என்னதான் பாசமா இருந்தாலும் நீ இந்த மாதிரி பார்வதி இல்லாத டைம்ல உருமாறுறது மிகவும் தவறு. அதனால நீ பூலோகத்துல ஒரு கசப்பு தன்மையுடைய ஒரு மரமா பிறப்ப. பட் நீ வந்து உன்னுடைய தவறை உணர்ந்ததுனால உன்னுடைய பேர்லயே ஒரு மாதம் பிறக்கும், ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி சாப விடுறாரு. அந்த சாப விமோச்சனத்துக்கும் சொல்றாரு. லைக் அந்த ஒரு மரம் வந்து சாமியா வந்து எல்லாரும் வந்து வழிபடுவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மரம் தான் அந்த கசப்பு தன்மையுடைய தேவ சக்திகளுடைய மகிமையான அம்மனுக்கு பிடிச்ச நம்ம நீம் ட்ரீ, அதாவது வேப்ப மரம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனாலதான் அந்த தேவமங்கையுடைய பேர்லயே வந்து ஆடி மாதம் பிறந்தது. ஸோ இதுல வந்து நம்ம ரெண்டு யூஸ்வலான விஷயம் நம்ம வழியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடி மாசத்துல. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறது இல்லையா? ஸோ அது ஏன் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து மழை ரெய்னி சீசன், மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகி காத்து வந்து பயங்கரமா அடிக்கும் பொழுது நோய், அதுக்கப்புறமா வந்து தொற்று வியாதிகள் அதிகமா வரதுக்கான ஒரு மாசமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால அதை வந்து நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம் ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துல எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வேப்பம் இதெல்லாம் வச்சு ஒரு கூழ் ஒன்றும் இதோட சேர்த்து ஒரு கூழ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வழியா அது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ஜாஸ்தி பண்ணுச்சான். ஸோ அது வழியா வந்துட்டு தொட்டு வந்து இப்போ வந்து ஆடி மாசத்துல கம்பல்சரி அம்மனுக்கு வந்து அந்த கூழ் நம்ம படைக்கிறதுன்றது ஒரு 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 வழிபாடா உருவாச்சு. ஸோ இதனாலதான் ஆடி மாசத்துல வந்து அம்மனுக்கு கூழ் வந்து நம்ம பிரசாதமா படைக்கிறோம். இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இதுல குலதெய்வ வழிபாடு. யூஸ்வலா இந்த ஆடி மாசத்துல வந்து குலதெய்வத்தை வந்துட்டு வழிபட்டு இந்த ஒரு பொருளை வந்து தானமா கொடுத்தா நம்ம வீட்டுல இருக்க பிணிகள், நம்ம வீட்டுல இருக்க பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாமே போகும்னு சொல்றாங்க. அந்த ஒரு தானமா கொடுக்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா வெல்லம். உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் வெல்லம் வந்து நீங்க வந்து தானமா கொடுத்தீங்க, அந்த கோயிலுக்கு கொடுத்தீங்க, அளவெல்லாம் கிடையாது, உங்க மனம் போன்று உங்களுக்கு மனசுல எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வெல்லம் கொடுத்தீங்கன்னா வீட்டுல இருக்க வந்து கஷ்டங்கள் வந்து பனி போல போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆடிப்பூரம், ஸோ இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முடிஞ்சு இல்லையா? ஸோ இதுக்கான ஒரு புராண கதை என்னன்னா,
அந்த காலகட்டத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் பூஜை எல்லாம் முடிக்கும் பொழுது ஒரு நிறை மாச கர்ப்பிணி அவர்கள் வந்து பூஜையில கலந்துட்டு இருக்காங்க. எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சு போகும்போது இவங்களுக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டிருக்குது. ஸோ அந்த டைம்ல இவங்க பிரசவ வலி ஏற்படும் போது யாருமே இல்லாதனால அம்மனே வந்து ஒரு மருத்துவச்சியா அவங்க வேஷம் அதை டிஸ்கைஸ் ஆகி உருமாற்றம் கொண்டு வந்து பிரசவம் பார்த்துருக்காங்க. இதை அந்த பெண் வந்து உணர்ந்துட்டாங்க, அம்மன் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி. அதனால அவங்க கிட்ட இந்த மாதத்துல உங்களுக்கு அம்மனுக்கு வளையல் சாத்தி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து வளைகாப்பு மாதிரி பூஜைகள் செஞ்சா யார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த வரம் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி ரெக்வெஸ்டா கேட்டு, அதனால ஆடிப்பெருக்கு வந்து யூஸ்வலா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வளைகாப்பு செய்வாங்க. அப்புறம் அம்மனுக்கும் இந்த மாதிரி வளையல்கள் போட்டு வழிபாடுகள் பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஆடி மாசத்துல வர அந்த ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வர ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ அது வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு கதைலாம் கிடையாது. யூஸ்வலா நதிகளுக்கு சமர்ப்பிக்கிற ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி, ஒரு நன்றி கடன் மாதிரி நம்ம வந்து ஆடிப்பெருக்க கொண்டாடுவோம். நதிகளில் வந்து ஒரு பெண்ணா பாவிச்சு அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு எங்கெல்லாம் நதிகள் இருக்கோ முக்கியமாக காவிரி தாய் அந்த மாதிரி நதிகளுக்கெல்லாம் வந்துட்டு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு அவங்க வந்து நமக்கு கொடுத்த நன்மைகளுக்கு ஒரு நன்றியா ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா பண்ற ஒரு விஷயம் தான் ஆடிப்பெருக்கு, ஆடி 18ன்னு சொல்லுவாங்க, ஆடி நோம்பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து அம்மனுக்கு ஸ்பெஷல். எல்லா அம்மன் கோயில்களில் வந்துட்டு நிறைய வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ ஆடி பிறந்த கதையும் இதுதான். அதோட சேர்ந்த அந்த வேப்ப மரத்தின் கதை, கூழ், ஆடி பெருக்கு, ஆடிப்புறம், இந்த மாதிரி எல்லா கதையும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன கிறிஸ்பா உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்பட்டேன். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவுடைய ஒரு சாராம்சம் சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் தேடலை தேடி ரிக்வெஸ்ட் சர்ச். இந்த மாதிரி தேடல்கள், நல்ல தேடல்கள் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான தேடல்கள் விஷயங்களை வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேடலை தேடி.